ரெப்கோ வங்கியின் இயக்குனர் சேர்மன் சந்தானம் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ரெப்கோ வங்கியின் இயக்குனர் சேர்மன் சந்தானம் பிறந்தநாள் விழா முன்னிட்டு பர்மாவில் இருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சென்னை வியாசர்பாடியில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பர்மாவில் இருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களுக்கு வழங்கப்பட்டன. மேலும் ரெப்கோ வங்கியின் இயக்குனர் சேர்மன் சந்தானம் பேசுகையில், தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள நல்லனூர் என்கின்ற இடத்தில் சுமார் 54 ஏக்கர் பரப்பளவில் ஜெயம் இன்ஜினியரிங் மற்றும் கலை கல்லூரி ரெப்கோ வங்கியின் சார்பில் வாங்கப்பட்டுள்ளது என்றும், பர்மாவில் இருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களின் பிள்ளைகளுக்கு இலவச இன்ஜினியரிங் பட்டய படிப்பு, கலை கல்லூரி பட்டய படிப்பு அனைத்தையும் இலவசமாக வழங்க இருப்பதாகவும், மேலும் கல்லூரியிலேயே தங்கி உணவு ஒழுக்கம் ஆகியவற்றை கற்பிக்கின்ற வகையில் இலவசமாக வழங்கப்படும் என்றும், மேலும் இந்த கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்களுக்கு ₹1 கூட நன்கொடையாகவோ அல்லது படிப்பிற்கான செலவு ஏதும் வாங்கப்பட மாட்டாது, அனைத்தும் இலவசமாகவே வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அவர் பேசுகையில், பெண்களின் உயர்வு நாட்டின் உயர்வு என்றும், பெண் கல்வி மிக முக்கியம் என்றும், பெண்கள் மட்டுமல்லாது அனைத்து மாணவிகளும் கல்வி பயிலும் நோக்கத்திலேயே இந்த கல்லூரியானது செயல்படும் என்றும், இந்த கல்லூரியில் பயில்கின்ற மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு முகாம்கள் மூலம் வேலை வாய்ப்பு ஏற்பாடு செய்து தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகராட்சி வரி மதிப்பீட்டு அதிகாரி வி.கே.சி. திருநாவுக்கரசு கலந்து கொண்டு ரெப்கோ வங்கியின் சேர்மன் சந்தானம் அவர்களுக்கு நினைவு பரிசும் சால்வையும் அணிவித்து தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ரெப்கோ வங்கியின் பங்குதாரர்கள், வங்கியின் அதிகாரிகள், ஊழியர்கள், பர்மாவில் இருந்து தாயகம் திரும்பிய தமிழர்கள், ரஜினி மக்கள் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சந்தானம் அவர்கள் நீடோடி வாழ வேண்டும் என்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் சந்தானம் அவர்கள் ரெப்கோ வங்கி இயக்குனர் சேர்மனாக பதவியேற்ற பிறகே இதுபோன்ற பர்மாவில் இருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களுக்கு பல்வேறு சலுகைகள் கொண்டுவரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.